வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ராகப்பிரியா. கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். திருவாரூரில் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது. முழு அடைப்பு போராட்டம் வெற்றி என பேட்டி. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேரணி, சாலை மறியல். போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது. தமிழக அரசு பணியாளர்கள் வேலைநிறுத்தம். கால வரம்பற்ற போராட்டத்தால் பணிகள் பாதிப்பு. மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் பலியான தமிழக வீரர்களுக்கு நிதி உதவி. தமிழக முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. திமுக கூட்டணி கட்சிகளும் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. காவிரி மேலாண்மை வாரியம், விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதால் பேருந்துகள், ஆட்டோக்கள், லாரிகள் ஓடவில்லை. அரசு பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகின்றன. வணிகர் சங்கங்களின் பேரவை, வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஆகியவை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதால் தமிழகம் முழுவதும் 21 லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் நண்பகல் மற்றும் பிற்பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் திரைப்பட படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக முக்கிய பகுதிகளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூரில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் பேருந்து நிலையம் அருகே ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். விவசாய கடன் ரத்து, கூடுதல் நிவாரணம், காவிரி மேலாண் வாரியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற ஸ்டாலின், டி.ஆர். பாலு உள்ளிட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட ஸ்டாலின் உள்ளிட்டோர் அங்குள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், விவசாயிகள் மற்றும் குடிநீர் பிரச்சினையில் தமிழக அரசு அக்கறை செலுத்தவில்லை என தெரிவித்தார். விவசாயிகளுக்காக நடத்தப்பட்டு வரும் இந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னை சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகைக்கு அருகில் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து கட்சியினர் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ரா. முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், திமுக எம்எல்ஏ மா. சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தங்கபால் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். விவசாய கடன் ரத்து செய்யணும், விவசாயத்துறைகளுக்கு மாதம் 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்கணும், தற்கொலை செய்து கொண்டு மாநில விவசாயிகள் அனைத்து குடும்பங்களுக்கும் மாநில அரசு நிவாரணம் வழங்கணும். ஆகிய மத்திய அரசு, மாநில அரசு உடனடியாக விவசாயிக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மகத்தான இந்த மாநிலம் தழுவிய கடையெறி போராட்டம் நடந்து வருகிறது. இன்றைய காலை 6 மணி முதலாக தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் 100க்கு 100% வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக வணிக பெருமக்கள் அனைவரும் தங்களது கடைகளை அடைத்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆதரவு தெரிவித்து பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களது அணியின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக விவசாயிகள் 40 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து புதுதில்லியிலே போராடி கொண்டிருக்கிற நிலையில்
விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு வலு சேர்ப்பதற்காகத்தான் இந்த அறப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்றைக்கு ஆதரவு நல்கி முழு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். ஆகவே பங்கேற்காத ஒரு சில கட்சிகள் இதை கொச்சைப்படுத்துவது வேதனைக்குரியது. பொதுமக்கள் அவர்களே மனமு வந்து உணர்வு பூர்வமாய் விவசாயிகளுக்கு ஆதரவினை தந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற சூழலை பார்க்கிறோம். சிறிய நடைபாதை வியாபாரி தொடங்கி அகில இந்திய ஊழியர் சங்கத்தின் தலைவர் வெங்கடாச்சலம் வரை இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பது என்பது ஒட்டுமொத்தமாய் தமிழகத்து மக்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகளுடைய பயிர்க்கண்ணை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டம் மத்திய மாநில அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டத்தின் மூலம் தமிழக மக்கள் நல்ல எதிர்காலத்தை பெற வேண்டும் என்பதற்காக தமிழகமே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. சென்னை எழும்பூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, திருநாவுக்கரசர் உள்ளிட்டோரின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். தென் மாநில நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புறக்கணிக்கப்பட்ட தமிழ்நாடு மீண்டும் வாழ வைக்கப்பட வேண்டுமானால் இந்த அணிகள் பெருக வேண்டும். தமிழ்நாட்டில் அரசியல் இருக்கிற பிணிகள் ஒழிய வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இதுதான் துவக்கம். எனவே இதில் வன்முறையை கிளப்பலாம் என்று நினைக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த நாட்டில் எதையே காப்பாற்ற முடியாதவர்களால் சட்டம் ஒழுங்கை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது, என்ன யோகிதை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமரை ஒரு 5 நிமிடம் பார்க்க வேண்டும் விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் சார்பிலே என்று கேட்டார். கோரிக்கைகளை கூட மெதுவா நிறைவேற்றங்கள் ஒவ்வொன்றாக, சிலவற்றை உடனே செய்ய முடியும், சிலவற்றை பின்னாலே செய்ய முடியும். இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகளுடைய தலைவராக நண்பர் ஐயாக்கண்ணு அவர்கள் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை ஒன்று திரட்டி வரும் மே 28ஆம் தேதி தில்லியில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தென்னக நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லி ஜந்தர் மந்தரில் 41 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் தமிழக விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். ஐயாக்கண்ணு தலைமையில் போராட்டம் நடத்திய தமிழக விவசாயிகள் இன்று சென்னை திரும்பினர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஐயாக்கண்ணு தில்லியில் மீண்டும் போராட்டத்தை நடத்துவோம் என கூறினார். மேலும் நதிகள் இணைப்பு தொடர்பான சைக்கிள் விழிப்புணர்வு பயணத்தையும் ஐயாக்கண்ணு தொடக்கி வைத்தார். இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயிக்கும் நாங்கள் கேட்குறோம், எல்லா விவசாய சங்கத்தையும் கூட்டி பேச போகிறோம். நாங்கள் மே மாதம் 15-27 ஒரு கூட்டம் போடுறோம். டெல்லியில் கூட்டம் போடுறோம். கூட்டம் போட்டு மே 25 வாக்கில் வந்து பெரிய கூட்டம் போடுறோம். இந்தியா பூரா விவசாயம் ஒன்று சேருவார்கள். மாநில அரசோ மத்திய அரசோ எங்களை ஏமாற்ற முடியாது, எங்களுக்கு செஞ்சு தரமாட்டேன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகி கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக எங்கள் கோரிக்கை நிறைவேறும். எங்களுக்கு 100% நிறைவேற வேணாம். ஒரு மற்றவங்களாம் 100 ரூபா கொடுத்தா எங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள் இன்று முதல் கால வரம்பற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 64 துறைகளைச் சேர்ந்த 2 லட்சம் அரசு ஊழியர்கள் இதில் பங்கேற்றுள்ளதால் அரசு பணிகள் கடுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தொடர வேண்டும். அதேபோல ஊதிய விகிதத்தில் மாற்றம், 20% இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று அரசு பணிகளின் அலுவல்களை புறக்கணித்த அரசு அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். ஊதிய மாற்ற குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் முன் அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேச வேண்டும். அதற்கு முன்பாக 20% இடைக்கால நிவாரணத்தை வழங்க வேண்டும். 30 ஆண்டுகளாக பணிபுரிய சத்துணவு, அங்கன்வாடி, ஊராட்சி செயலாளர்கள், கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். முதலமைச்சர் தலையிட்டு இந்த போராட்டத்தை முடிவுக்கு வரணும். இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும்.
ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் 4.5 லட்சம் ஊழியர்கள் இன்று பார்த்தீங்கன்னா அரசு பணிகளை புறக்கணித்து விட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். இது மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா வலுவடைந்தால் தமிழகம் முழுவதும் மேலும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்களிடம் இன்று தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இந்த காலவரையற்ற போராட்டமானது தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்யது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் பலியான தமிழக வீரர்கள் 4 பேரின் உடல்கள் இன்று தமிழகம் கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுக்மா மாவட்டத்தில் காலப்பத்தர் பகுதியில் புதிதாக சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணியில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியில் மத்திய ரிசர்வ் படையை சேர்ந்த 99 வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர். அங்கு வந்த மாவோயிஸ்டுகள் வீரர்களை சுற்றி வளைத்து கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டனர். இதில் அந்த இடத்திலேயே 11 பேர் பலியானார்கள். இதனையடுத்து அங்கு விரைந்த மீட்புக் குழுவினர் காயமடைந்த வீரர்களை மீட்டு ஹெலிகாப்டர்களில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலும் சிகிச்சை பலனின்றியும் சில வீரர்கள் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளது. பலியான வீரர்களில் 4 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பத்மநாபன் மற்றும் செந்தில்குமார், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த திருமுருகன், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அழகு பாண்டி ஆகிய 4வரின் உடல்களும் இன்று விமானம் மூலம் தமிழகம் கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் பலியான வீரர்களின் உடல்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சத்தீஸ்கர் முதல்வர் ரமன் சிங் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் வீரர்களையும் அவர்கள் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் பலியான 4 தமிழக வீரர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கடை அடைப்பு போராட்டம், மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபடாத நிலையில் வேண்டுமென்றே கைது செய்யப்பட்டுள்ளதாக திமுக முதன்மை செயலர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் அண்ணா சாலையில் முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி திமுகவினர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பேரணியாக சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். பேரணியாக சென்ற துரைமுருகன், அணைக்கட்டு எம்எல்ஏ உள்ளிட்ட 200க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய துரைமுருகன், கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது என்று பார்க்க சென்றிருந்த மு.க. ஸ்டாலின் வேண்டுமென்றே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்களுடைய அனைத்து கட்சியினுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தரப்புகளும் கடைகளை அடைத்து வெற்றி பெற செய்தார்கள். அது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தான், நன்றிக்குரியவர்கள். ஆனால் எப்படி கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக போன தளபதியை கைது செய்திருப்பது வேண்டுமென்றே செய்த விஷமாம். ஆன்லைன் வணிகம் மூலம் உழவு தொழிலையும் சில்லறை வணிகத்தையும் மத்திய அரசு அழிக்க முயல்வதாக வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வணிகர் சங்க பேரவையினருடன் விவசாய சங்கங்களின் கூட்டியக்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வெள்ளையன், அரசியல் சார்பு இல்லாமல் விவசாயிகளுக்கு ஆதரவாக 65 லட்சம் வணிகர்கள் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் விவசாயம், சில்லறை வணிகம் என்று அனைத்து சுய தொழில்களும் அழிக்கப்படுகின்றன. உள்நாட்டு விவசாயத்தை மேம்படுத்தாமல் நம் நாட்டு வணிகத்தை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றிக் கொள்ளுகிற இந்த ஆன்லைன் வணிகத்தை தடுக்காமல் விவசாயத்தையும் சில்லறை வணிகத்தையும் அடியோடு அழித்துவிட்டு அதன் பிறகு எந்த தொழிலையும் காப்பாற்ற முடியாது. விவசாயிக்கு கடன் எப்படி ஏற்பட்டது, அவனுக்கு எப்படி பாதிப்பு ஏற்பட்டது என்றால் லாபகரமான விலை கிடைக்காததால் ஏற்பட்ட பாதிப்புகள் தான். உலக வர்த்தக ஒப்பந்தத்தை வைத்துக்கொண்டு அயல்நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டு உள்நாட்டு விவசாயியும் உள்நாட்டு வணிகரையும் பாதுகாக்கவே முடியாது என்பதுதான் உண்மை.
சென்னை கோயம்பேட்டில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தில் வணிகர்களும் கலந்து கொண்டுள்ளனர். அதனையடுத்து சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் காய்கறி மற்றும் மலர் சந்தையில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கோயம்பேடு சந்தை ஆட்கள் நடமாட்டம் இன்றி காணப்படுகிறது. முழு அடைப்பு போராட்டத்தில் தமிழக அரசு கலந்து கொள்ளாததால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கான அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. அனைத்து பகுதிகளுக்கும் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஆக்சுவலாக நான் வந்து பிசிஐ பார்க்க அந்த பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இங்கே கடைங்க மட்டும் தான் மூடிட்டு இருக்குது. பஸ் எல்லாம் நல்லா ஃபெசிலிட்டிஸாக ஓடிட்டு இருக்கு. ஒன்றும் கவலை இல்லை, சந்தோஷமாக இருக்கும். திமுக உள்ளிட்ட கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கோயம்புத்தூரில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கின. இது பற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரகுமான். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இன்று மாநிலம் முழுவதும் ஒரு நாள் வேலை நிறுத்தமானது நடைபெற்று வருகிறது. பல கட்சிகள் தங்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்காக முழு ஒத்துழைப்பை தந்துள்ளது. மேலும் இதனையடுத்து கோவை மாநகரில் மற்றும் 5000 கடைகள் மூடப்பட்டுள்ளன. சிறு குறு தொழில் வியாபாரிகள் முதல் பல்வேறு துறையினர் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. மேலும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. தனியார் பேருந்துகள் ஒரு சில பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மத்திய அரசு கண்டித்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 கடை இருக்கும். மளிகை கடைகள், காய்கறி கடைகள் அனைத்தும் இன்றைக்கி சங்க சார்பாக மத்திய அரசை கண்டித்து இன்றைக்கி விடுமுறை விட்டுருக்கிறோம். விவசாயிகளுக்கு ஒரு நன்மைக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்தும் போராட்டம் பந்து பண்ணியிருக்கிறோம். மத்திய அரசு எதிர்த்து இதன் மேலும் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் மேற்கொண்டு பந்து பண்ணுவோம். இன்று நடக்கக்கூடிய இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தமானது விவசாயிகளுக்கு பெரும் ஆதரவு தெரிவிக்கும் வகையிலே மக்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களும் கூட்டமில்லாமல் காணப்படுவது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக கோவை மாவட்டத்திலிருந்து நந்தகுமாருடன் ரகுமான். விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து திருநெல்வேலியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. திருநெல்வேலியில் மட்டும் 10,000க்கும் அதிகமான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், விவசாயிகளின் முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விவசாய அமைப்புகள் மற்றும் வணிக சங்கங்கள் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. நெல்லை மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக மாவட்டம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். விவசாயிகளுக்காக இந்த தினம் பந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதை மீறி இந்த பந்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பஸ்ஸுகளை சில இந்த தமிழக அரசு ஆதரவோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமாருடன் வே. முத்துராமன். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருச்சி மாவட்டம் முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அனைத்து வணிக நிறுவனங்களும் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இது பற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திரன். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அவருடைய போராட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் செவி கொடுக்காத நிலையில் தமிழக விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு கட்சிகள் மற்றும் பல்வேறு விவசாய சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து முழு கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் முழு கடையடைப்பு போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. பரபரப்பாக இயங்கக்கூடிய NSP சாலை, காந்தி மார்க்கெட் பகுதி, டவுன்ஹால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடைகள் அடைத்து விவசாயிகளுக்கு ஆதரவாக தங்களுடைய கடைகளை அடைத்து வருகின்றனர். மேலும் கணிசமான அளவில் அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்த கடையெடுப்பு போராட்டத்தில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். விவசாயிகளை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இயக்கங்களும் நடத்துகின்ற இந்த மறியல் ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக மாவட்டத்தில் அனைத்து இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையே ஒரு எச்சரிக்கையாக கொண்டு மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு உரிய சலுகைகளை வழங்கிடும் என்று நம்புகிறோம். தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய கடையடைப்பு வேலைநிறுத்த போராட்டம் விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் மிகவும் அவசியமானது. அனைவரும் இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் திருச்சியிலிருந்து கு. ராஜேந்திரன். தேனி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக 50% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்தில் பாதிப்பில்லை. காலை முதல் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வணிகர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர்.
விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வீதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் தெருக்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வரும் பேருந்துகள் திருத்தணி உள்பட எல்லையோர பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன. வணிக நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர கடைகள், காய்கறி மற்றும் இறைச்சி, மீன் கடைகள் என பல்வேறு பகுதிகளிலும் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளன. அரசு பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகிறது. பெரும்பாலான பகுதிகளில் தனியார் பேருந்து, ஆட்டோ, கார், வேன் ஆகியவை இயக்கப்படாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள முக்கிய பகுதிகளான நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, வேதாரண்யம் உள்பட அனைத்து இடங்களிலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அரசு பேருந்துகள் மட்டும் வழக்கம் போல இயக்கப்படுகின்றன. ஈரோட்டில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக 52,000க்கும் அதிகமான தொழில் நிறுவனங்கள் மற்றும் விசைத்தறி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. ஈரோடு கனி மார்க்கெட் ஜவுளி சந்தையில் வார சந்தை நாளான இருந்தபோதிலும் 1000க்கும் அதிகமான வணிகர்கள் கடைகளை அடைத்து முழு அடைப்பில் பங்கேற்றுள்ளனர். முழு அடைப்பால் நகரின் பெரும்பாலான வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமை தான் எங்களுக்கு பிரதானமாக வியாபாரம் ஆகும். இருந்தாலும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் ஆதரவு கேட்டதுனால நாங்கள் இன்றைக்கி சுமார் 1000-1200 கடை அடைச்சி எங்களுடைய முழு ஆதரவு தமிழக விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு போராட்டம் நடைபெறுவதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மாவட்டத்தில் உள்ள பல்பொருள் அங்காடிகள், நகை கடைகள், உணவகங்கள் என அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. மாவட்டம் முழுவதும் 1000க்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. முக்கிய நகரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகர்கோவிலின் முக்கிய பகுதிகளான கோட்டாறு, வடச்சேரி பேருந்து நிலையம், அண்ணா பேருந்து நிலையம், செட்டிக்குளம் சந்திப்பு பகுதிகளில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. நகரின் முக்கிய வீதிகள் மற்றும் சாலைகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சிலியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பாதுகாப்பான இடங்களில் மக்கள் தஞ்சம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிலி தலைநகர் சாண்டியாகோ அருகே ரிக்டர் அளவில் 6.9 பதிவான நிலநடுக்கத்தால் வீடுகளை விட்டு அலறியடித்து வெளியேறிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். சிலியின் மேற்கு கடற்கரை பகுதியில் தலைநகர் சாண்டியாகோ அருகே மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. தலைநகர் சாண்டியாகோவிலிருந்து 137 கிலோமீட்டர் தொலைவிலும், கடற்கரை நகரமான வால்பரைசோவிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் பற்றிய தகவல்கள் வெளியாகவில்லை. நிலநடுக்கத்தை அடுத்து வீடுகளிலிருந்து அலறியடித்து ஓடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருவாரூரில் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது, முழு அடைப்பு போராட்டம் வெற்றி என பேட்டி. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேரணி, சாலை மறியல். போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது. தமிழக அரசு பணியாளர்கள் வேலைநிறுத்தம், காலவரம்பற்ற போராட்டத்தால் பணிகள் பாதிப்பு. மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் பலியான தமிழக வீரர்களுக்கு நிதியுதவி. தமிழக முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு.
இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.